திமுக அதிமுக தனித்தனியாக நின்னால் எளிதாக 190 சீட்டு ஜெயிக்கலாம் அப்படிங்கிற ஒரு பிளான் விஜய்க்கு இருக்கிறது. பட் விஜய் ஜெயிச்ச அப்புறம் பணம் கொடுக்காம தன்னுடைய செல்வாக்கில் ஜெயிச்சிருக்காருன்னு இனிமே நீ போகலாம். சமுத்திரத்திலிருந்து எம்எல்ஏ ஆவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. ஸோ விஜயும் சீமானும் சட்டசபையில் சந்திப்பார்களா? சிங்கப்பெண் நிகழ்ச்சியிலேயே விஜய் பேசிய போது இருக்கும் பிரச்சனைகளுக்கு பெரும்பாலான காரணம்னு போதைன்னு சொல்லிட்டார். நேற்றைய தினம் என்னுடைய பயணத்துக்காக 4 ஆட்டோவில் போனப்போ 2 டிரைவர்கள் சொன்னது, சென்னையில் இப்பொழுது கஞ்சா போன்றவை எளிதாக கிடைக்கவில்லை. இந்த கனிமொழி அம்மையாருக்கும் அமித்ஷாவிற்கும் நெருங்கிய நட்பு உண்டு. கனிமொழிக்கு எதிராக ஒர்க்கிங் பிரசிடெண்ட்டாக உதயநிதியை போட்டுவிட்டு ஆராசாவை. பைத பீப்பிள் நேயர்களுக்கு வணக்கம். பல்வேறு அரசியல் பொருளாதார சமுதாய பிரச்சனை ஆலோசனை நிகழ்ச்சியில் இன்று நம்மிடையே அரசியல் விமர்சகர் தேவப்பிரியா வந்திருக்கிறார். வணக்கம் சார். வணக்கம் சார். நேற்று விஜய் அவர்களோட டெல்லி பயணம் பார்த்தீங்கன்னா நித்தி ஆயோக் அங்கே போயிருக்காரு. பல்வேறு கருத்துக்களை சொல்லியிருக்காரு. எங்களுக்கு நிதியை ஒதுக்கித்தாங்கன்னு இருக்காரு, நீட்டுக்கு எங்களுக்கு விலக்கு தாங்கன்னு சொல்லியிருக்காரு. ஸோ திமுக என்னெல்லாம் கொண்டு போச்சோ அதையே ஜெராக்ஸ் காப்பி கொண்டு போய் இவர் பேசியிருக்காருன்னு தான் சொல்லப்படுது. அது இல்லாமல் 5-6 பாயிண்ட்ஸ் பேசியிருக்காரு. அது எல்லாமே சொல்கிறாங்க இதெல்லாமே ஏற்கனவே திமுகலாம் பேசுனதாங்க, அதிமுக பேசுனாங்க, அதை ஏன் திருப்பி சொல்லியிருக்காரு அப்படின்ற மாதிரியெல்லாம் சொல்லப்பட்டிருக்கு. இந்த டெல்லி சுற்றுப்பயணம் எப்படி விஜய்க்கு, முதல்வர் விஜய்க்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குமா? இல்லை, மத்திய அரசை பொறுத்த வரைக்கும் விஜய் அவர்களுக்கு லாங் டேர்ம் தமிழ்நாடை எடுப்பதற்கு ஒரு நல்ல வசதியாக போச்சு. அதிமுக திமுகன்னு சண்டை போட்ட வரைக்கும் இவங்க 3வது ஆள் உள்ளே நுழைய முடியல. இப்போ திமுக அதிமுக ரெண்டுமே 20% கீழே கிட்டத்தட்ட போயிடுச்சு. அவங்க வாங்கினது கூட்டணி அந்த சிம்பலில் நின்று மற்றவங்களை கழிச்சிங்கன்னா 2 பேருமே ஆளுக்கு 20 கீழே போயிடுச்சு. அதுக்கு அவங்க செலவு பண்ண தொகையும் நீங்கள் கணக்கு போட்டால் கிட்டத்தட்ட இனிமேல் அதை திமுக 5000 கோடி இன்னொரு தடவை செலவு பண்ண முடியாது. ஸோ சரியான நேரம். இப்போ மக்கள்கிட்ட இவ்வளோ 35% தனியாக வாங்கியிருக்கிற ஒருத்தருக்கு நாம் கொஞ்ச நாளைக்கு ஆதரவு கொடுப்போம். அவர் தானாகவே தவறு செய்து எப்படி ஸ்டாலின் பண்ணாரோ மக்கள் வெறுக்கிற மாதிரி பண்ணிப்பார். நம்மளா இப்போ எதுவும் பண்ண வேணான்னு போன முறை பார்த்துட்டு வந்த உடனேயே அவருக்கு ஜல்ஜீவன் திட்டத்தில் 9000 கோடியை ரிலீஸ் பண்ணாங்க. 2 நாள் முன்னாடி செங்கோட்டையன் சொல்லியிருப்பார், பேரிடர் நிதியை 1000 கோடியை ரிலீஸ் பண்ணிட்டாங்கன்னு. ஸோ அதே போல் நேற்றுக்கு 2-3 ஸ்கீம் கேட்டிருக்காரு. அதுக்கு அதோட முக்கியமாக மரியாதை நிமித்தமாக ஜனாதிபதி துணை ஜனாதிபதியை சந்தித்தார். பிறகு சோனியா காந்தியை போய் சந்தித்தார். கூட பிரவீன் சக்கரவர்த்தி இருந்தார். அவங்க 2 பேர் மட்டும்தான். இப்போது எம்பி ஆயிட்டார். ஆமாம், அதுதான். அதாவது நீங்கள் இந்த கேட்பரிஸில் ஒரு வருமே, இது இந்த இன்னொரு லட்டுங்கிற மாதிரி முதல்ல திமுக மூலமாக ஒரு லட்டு எலெக்ஷனுக்கு முன்னாடி 1 சீட்டை அதிகம், இது ராஜ்யசபா சீட்டு. இப்போ இன்னொரு ராஜ்யசபா சீட்டு ஒன்றே இது 2 வருஷம்தான். இது பிரவீன் சக்கரவர்த்திக்கு இன்னும் இருக்கிறது 2 வருஷம்தான். ஸோ அதனால அவங்க பேசினதில் இவருக்கு என்ன சிக்கல்னு சொன்னால், அதாவது திமுக 4-5 வியூக வகுப்பாளர்களை வச்சு பிளான் பண்ணி ஃப்ளாப் ஆச்சு. இப்போ இவருக்கும் ஒரு பக்கம் ஜானா ஆரோக்கியசாமி யுக வகுப்பாளர், இன்னொருவர் இவர் தெரியும் நமக்கு, உங்களுக்கு இது வில்வித்தைக்காரருடைய வாய்ஸ் ஆஃப் காமன்ஸ். அதை தவிர இது பிரசாந்த் கிஷோர் பாண்டேவும் அட்வைஸ் பண்ணிட்டு தான் இருக்கார். ஸோ இப்போ இவங்க அது தவிர இன்னொன்று தி ரூட்டுன்னு ஒன்று இருக்குது. இவங்க என்ன கண்டுபிடிச்சாங்கன்னா, கரூர் அந்த 48 நாள் இவர் சைலண்ட்டாக இருந்த பொழுது கரூரில் கொஞ்சம் கிராஃப் டவுன் ஆச்சான். அப்போலேருந்து செக் பண்ணாங்க. இன்னும் 6 மாதம் இருக்குது, வாரம் கிராஃப் பார்க்கணுன்னு. அப்போ கரூரில் டவுன் ஆச்சான். அப்போ அண்ணாமலை மற்றும் இபிஎஸ் போலீஸ் பக்கம் சைடு தப்பாச்சுன்னு ஒன்று, இவர் பேசாத நேரத்தில் இவருடைய கிராஃப் அப்பாக ஆரம்பிச்சு. அதுக்கப்புறம் இவர் வெளியில் வந்தால் குறைதான், சைலண்ட்டாக இருந்தால் அப்பாக தான். ஸோ அதில் வந்து எவ்வளோக்கு எவ்வளோ கம்மியாக பேசணும்னு திட்டமிட்டே பண்ணினார்களாம். இப்போ லேட்டஸ்ட்டாக பதவியேற்ற பின் எடுத்ததில் அந்த கடைசி ஒரு வாரத்தில் மாத்திரம் 8-10% ஃப்ளோட்டிங் ஓட்டு வந்திருக்கு. அதிகமாச்சு. இவங்க எதிர்பார்த்தது 25-28 வரும்னது 35க்கு போச்சு. இப்போ அது தடுமாற்றத்தில் இருக்கிறது. வந்ததுக்கப்புறம் இருக்கிற சின்ன சின்ன பிரச்சனைகள், மின்சார பிரச்சனை, இது எல்லாமே வரதுனால இல்லை ஏதோ போட்டுட்டோம். அதாவது எங்கள் வீட்டில் சொன்னாங்க, நம்ம போட்டதுனால ஜெயிக்க மாட்டோம்னு சொல்லி நினச்சி பல பெரிய ஓட்டில் ஜெயிக்க போகிறாங்க, என் ஓட்டில் ஜெயிக்க போகுதான்னு இப்படி போட்டவர்களே ஒரு 7-8% வந்திருக்கு. அவங்கெல்லாம் இப்போ பேக் அடிக்கிறாங்க. ஸோ இனிமேல் காங்கிரஸ் ஒரு 4% ஓட்டு, மற்ற IUML இதெல்லாம் சேர்ந்து வந்தால் தான் இனிமேல் ஜெயிக்க முடியும்னு வந்துச்சு. அதாவது கிட்டத்தட்ட மே மாதமே இதில் உங்களுக்கு கேரளாவில் பிரான்ச் தொடங்கிட்டாங்க. வயநாட்டிலையும் கொச்சியிலையும் பெங்களூர்லேயும் மீட்டிங் போட்டாங்க. அதாவது இவங்களே தனியாக
அங்கேயும் அனைத்து இந்திய அண்ணா திமுகன்னு போட்டு எம்ஜிஆர் காலத்தில் இதில் 1-2 இதில் ஜெயிச்சார்னு நினைக்கிறேன். உங்களுக்கு தங்கவேலில் ஜெயிப்பார், இதில் அந்தமான்லேயும் ஒரு சீட் ஜெயிப்பார். அதை விட இவர் அதிகமாக ஜெயிக்க முடியும்னு பிளான் பண்ணி 34 எலெக்ஷனில் இவர் பிரதமர் ஆவார்னும் அந்த ஜோசியர் சொன்னதாக இப்போ இந்த கணக்கை பார்த்த உடனே இதெல்லாம் வேணாம், நமக்கு காங்கிரஸ் கண்டிப்பாக வேணும். 1980 பார்த்தீங்கன்னா திமுகவோ அதிமுகவோ காங்கிரஸோடு இருந்தப்போ தான் ஜெயிச்சிருக்கு. கேப்டன் வந்தப்புறம் தான் அது மாறிச்சே தவிர ப்ராக்டிக்கலாக எப்பெல்லாம் காங்கிரஸோடு திமுக இருக்கா அப்போ திமுக ஜெயிக்கும், காங்கிரஸோட அதிமுக இருந்தால் ஜெயிக்கும். ஸோ நம்மளோட வச்சுக்கணும்னு சொல்லி டிசைட் பண்ணி தான் பிரவீன் சக்கரவர்த்தி சீட்டை கொடுத்தாங்க. ஸோ அதனால உங்களுக்கு இப்போ காங்கிரஸுடைய இது. ஆனால் அதே நேரத்தில் இண்டி கூட்டணியில் சேர்றதுக்கும் முழு இது கொடுக்கல. இண்டி கூட்டணியிலேருந்து திமுக விலகிடுச்சு மாத்திரம் இல்லை, புலம்பிக்கிட்டு இருக்க. சிபிஎம் விலகிட்டாங்களே நேற்று தமிழக கூட்டணியிலேருந்து. இல்லை சிபிஐ விட்டுருங்க, அதாவது சிபிஐக்கு இன்றைக்கி சிபிஐ சிபிஎம் எல்லாம் 0.25% ஓட்டு இருக்கிறவங்க எந்த ஒரு சீட்லையும் அவர்களால் தனியாக நின்னா பங்களிப்பு இருக்க முடியாது, 10% கூட வாங்க முடியாது. இப்போ தொழிலாளர்கள் அதிகமாக இருக்கிற நெய்வேலி சீட்டில் கூட இந்த மாதிரி இல்லை நாகப்பட்டினம்லாம் உங்களுக்கு விவசாயிகள் தான். நான் சொல்கிறது யூனியனே இருக்குது, ஐசிஎஃப் மாதிரி பக்கத்தில் அந்த ஏரியாவில் என்ன கூட ஜெயிக்க முடியாது. பட் இவர் எதிர்பார்க்கிற அதாவது இண்டி கூட்டணின்னு வந்தால் தான் 29 பொறுத்தவரைக்கும் 2029 தேர்தலில் மத்திய பிரதமர் வேட்பாளர் இல்லைன்னா ஓட்டு வராது. 2014 மோடியா லேடியான்னு பண்ணப்ப இவங்க ஒரு சீட்டு கூட எடுக்கல, திமுக எடுத்தது சைபர். ஆமாம். ஸோ இது ஜெயலலிதா 37, அதிமுக வெற்றி பெற்றார்கள், 2 சீட்டு என்டிஏ ஜெயிச்சுது. ஸோ அதனால இப்போ கண்டிப்பாக வேட்பாளர் வேணும் 2029ங்கிறப்ப இல்லை இண்டி கூட்டணி வேண்டாம், நாம் கடைசி நிமிடத்தில் சில பல ஆயிரம் கோடி வெளிநாட்டு சொத்துக்களை கொடுத்து அந்த கூட்டணியை ஏற்படுத்தணும், அத்தனையும் மறந்து போய் அடுத்த நாளே போயிட்டாங்கங்கிற ஒரு கோவத்தில் டெல்லியில் ஹிந்தியில் போஸ்டர் வச்சாங்க அந்த மீட்டிங் நடக்கிற இடத்துல. ஸோ இப்போ இவரை கூப்பிட்டதுக்கு நான் இந்த மீட்டிங்க்கு வரல, அடுத்தது பார்க்குறேன்னு சொல்லியிருக்காங்க. அடுத்ததுக்கு பெங்களூர்லேயும் எங்கேயோ நடக்க போகுது. இப்போதைக்கு அவர் தள்ளி போட்டுட்ருக்கார். பட் இப்போதைக்கு அவருடைய பிளான் நீங்கள் ஹைதராபாத் இப்போதைக்கு விஜயுடைய திட்டம் நீங்கள் சென்னையில் இப்போ எங்கே சுற்றி பார்த்தாலும் ட்ரைனேஜ் ஒர்க்கு, ரோடு ஒர்க்கெல்லாம் நடக்குது. அதுக்கு ஓரளவுக்கு ஃபண்ட்ஸ் ஏதோ கையெழுத்து போட்டதில் வந்துருச்சு. நேற்றுக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்போ 9 லட்சம் கோடி கடனை 10 சார். இப்போது திமுக வச்சுருந்த குற்றச்சாட்டு என்னென்னா அவங்கள இது பிஎம் ஸ்ரீ போன்ற திட்டங்கள்லாம் நாங்கள் ஏற்றுக்கொள்ளாதான் கிட்ட 4000 கோடி ரூபாயிலேருந்து எங்களுக்கு பணம் வரவே இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இப்போது இவர்களுக்கு இப்போ தாவேகாவுக்கோ இல்லை விஜய் அரசோ இது மாதிரி பிரைம் எனக்கு தெரியும் அவங்க பிஎம் ஸ்ரீயெல்லாம் எதிர்ப்பு தெரிவித்தாவாங்க. இல்லை இப்போ நீங்கள் இதை விட நான் காங்கிரஸ் என்ன பண்ணணும்னு பார்க்கணும். அதாவது இவர் நம்ம விஸ்வநாதன் அவர்கள் நாங்கள் இப்போ திமுக மாதிரி கவர்னர் இதுவாக இருக்கக்கூடாது, வேந்தராக இருக்கக்கூடாதுன்னு எதிர்க்கலை அப்படின்னு முதல்ல சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் இல்லை முதலமைச்சரோடு டிஸ்கஸ் பண்ணுவேன்னு இன்றைக்கி வரைக்கும் பண்ணல. 12 பல்கலைக்கழகத்துக்கு துணைவேந்தர் கிடையாது. கிட்டத்தட்ட பாதிக்கு பாதி இப்போ இது ப்ரொஃபஸர் சீட்டு கிடையாது. 1000 பள்ளிகளுக்கு தலைமை ஆசிரியர் கிடையாது. இப்படி இருக்கிற நிலைமையில் உங்களுக்கு காங்கிரஸை பொறுத்த வரைக்கும் வேந்தராக சீஃப் மினிஸ்டராக போட்டால் இன்றைக்கி 21 ஸ்டேட்டில் பிஜேபி ரூல் இருக்குது. ஸோ அதனால ஆல் இண்டியா பேசிஸில் அவங்களுக்கு அது எதிர்ப்பு தான். ஸோ கவர்னரே இருந்துட்டு போட்டுன்னு தான் சொல்லுவாங்க. இன்னொன்று சார், இன்றைக்கி நானும் நீங்களும் கவர்மெண்ட் ஸ்கூலில் தான் படிச்சுட்டு வந்தோம். ஆனால் கான்வெண்ட்டில் படித்தவங்க நல்லா படித்தவங்கன்னு ஒரு காலத்தில் நம்பிக்கை உண்டு. இந்தியாவிலேயே நம்ம அன்புமணி ராமதாஸாக இருக்கட்டும், விஜய் அவர்களுடைய மகன்கள்லாம் படித்ததெல்லாமே கான்வெண்ட்டு தான். விஜய் அவர்கள் நடத்துகிற விஜய் வித்யாசிரமும் இந்தியோட சிபிஎஸ்சி பள்ளி தான். ஆனால் இந்தியாவிலேயே டாப் 10 ஸ்கூல் அப்படின்னு லிஸ்ட்டில் போட்டால் அந்த டாப் 5ல் வர ஸ்கூல் டூன் ஸ்கூல்னு பேர். தேராதூனில் இருக்கிற டூன் ஸ்கூல். அந்த ஸ்கூல் எப்படி இருக்கோ அதே மாதிரி பட்டியல் ஜாதி ஊர்ப்புறத்தில் இருக்கிற ஏழை மக்கள் படிக்கணும்னு சொல்லி கொண்டு வந்தது தான் நவோதயா திட்டம். யார்? ராஜீவ்காந்தி. இன்னைக்கு வரைக்கும் தமிழ்நாட்டுக்கு வரல. ஒரு நவோதயா பள்ளி படுறதுக்கு 30 ஏக்கர் நீங்கள் இடத்த கொடுத்துட்டா பில்டிங்கு இன்ஃப்ராஸ்ட்ரக்சருக்கு 100 கோடி ஆகும். இப்போ விஜய் வந்தால் கொண்டு வருவாருன்றீங்களா? இல்லை, வழக்கு நடக்கிறது. இப்போ அப்பீல் வரணும். ஏற்கனவே ஒரு சில வருடங்களுக்கு முன்னால் ரவிக்குமார் எம்பி அவர்கள் பக்கத்தில் இருக்கிற பாண்டிச்சேரியில் இருக்குது, ஏன் விழுப்புரத்தில் இல்லை, வேணும்னு சொல்லி அறிக்கை விட்டார். திமுக வந்தோன்னே வாய் மூடிக்கிட்டாங்க. ஸோ அந்த திட்டம் கொண்டு வந்தால் கிட்டத்தட்ட 37 மாவட்டத்துக்கு 3700 கோடிக்கு பில்டிங்கு. ஒரு வருஷத்துக்கு 2 கிளாஸ் தான் சேர்ப்பாங்க. ஒரு 2 செக்ஷன் தான். மொத்தமே 80 பேர் தான் மாணவர்கள். ஒன்றா இப்போ 6ஆவதுல 80 பேர், 6லேருந்து 12 தான். ஸோ அதை கொண்டு வந்தால் கிட்டத்தட்ட 4000 கோடி கிடைக்கும். நீங்கள் அதையே மொத்தமே 80 பேர் ஒரு மாவட்டத்துக்கு சார். மொத்தம் தமிழ்நாட்டில் 10th எழுதுறது 10 லட்சம் பேர்.
அப்போ 38 மாவட்டம்னு வச்சுக்கிட்டிங்கன்னா பெரிய ஆவரேஜ் ஒரு மாவட்டத்துக்கு உங்களுக்கு 30,000 பேர் படிக்கிறாங்க. 80 பேர் படிக்கிறதுல ஒன்றும் ஆகிடாது. ஸோ இதை பார்த்து மற்ற ஸ்கூல்லாம் திருந்தோம்ல, நம்மளும் அதை சொல்லித்தரோம். அங்கே உள்ளுக்குள்ள பியூன்லேருந்து தலைமை ஆசிரியர் வரைக்கும் எல்லாம் அங்கே உள்ளேயே தங்கி படிக்கணும். 17 விதமான ரிசர்வேஷன். இல்லை, இப்போ இன்னொரு விஷயம் நேற்று விஜயகாந்தெல்லாம் அப்பப்போ சொல்லிட்டு இருந்தார். அதாவது வந்து பசங்கள்லாம் வந்து கவர்மெண்ட் ஸ்கூலில் சேர்த்துங்க, அதாவது எம்எல்ஏக்கெல்லாம் கவர்மெண்ட் சேர்த்து, இப்போ எல்லாம் மினிஸ்டர்ஸை சேர்த்து ஆரம்பிச்சாங்க. ஒரே ஒரு மினிஸ்டர் சார், ஒரே ஒரு உதாரணம் தானே சார். இல்லை இது சேர்க்கிறப்ப சொல்லுவாங்க சார், அப்புறம் ஒரு மாதம் கழித்து சரி வரலன்னு மாற்றினா வராது. எத்தனை பேர் பண்ணியிருக்காங்கன்னு பார்க்கணும். ஏன்னா போன ஆட்சியின் கல்வித்துறை அமைச்சர் ரசிகர் மன்ற தலைவர் பையன் வந்து ஃப்ரெஞ்சு படிக்கிறான், ஒரு சிபிஎஸ்சி தனியார் பள்ளியில் தான் படித்தான், டிஏபிசின்னு இதுன்னு நினைக்கிறேன். ஸோ அதனால இதெல்லாம் வந்து நம்ம இப்போ சார் பண்ணினா நல்லது. முதல்ல எல்லா பள்ளிகளையும் உயர்த்தணும். பள்ளிகளில் ஆசிரியர்கள் கிடையாது. 700 ஸ்டூடெண்ட்டுக்கு ஒரு பிடி டீச்சர் இன்னைக்கு இருக்காங்களாம் சார். இப்போ இன்னொரு விஷயம், இந்த பள்ளி ஒரு பக்கம் இருந்தாலும் அடுத்த தேர்தல் காலத்துக்கு போனோம்னு வைங்க. இப்போ வந்து 5 தொகுதிகள் தேர்தல் நடைபெற இருக்கின்றது. இன்னைக்கு ஒரு ராகவா லாரன்ஸ் வந்து திருச்சியில் நிற்பார், அங்கே நிற்பார், இங்கே நிற்பார், அண்ணாமலை கட்சியில் போய் சேருவார், விஜய் சேருவார், ஒரே குழப்பமாக இருந்துச்சு. பட் அதுக்கு முற்றுப்புள்ளி வச்சிட்டார். நான் எங்கே பண்ணுவேன்னு தெரியல. இல்லை 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 அவர் இன்னைக்கு கொடுத்ததை பார்த்தீங்கன்னா, நான் வந்து ரஜினி வந்த உடனே சேரணும்னு பார்த்தேன், அம்மா கூடாதுன்னாங்க. விஜய் வந்த உடனே போகிறேன்னு சொன்னேன். விஜய்க்கு இந்த படத்துக்கு நான் டான்ஸ் போட்டிருக்கேன், இந்த படத்தில் சேர்ந்து நடிச்சிருக்கேன்லாம் சொல்லிட்டு அம்மா கிட்ட சொன்னப்போ அப்பயும் வேண்டான்னாங்க. பட் விஜய் ஜெயிச்ச அப்புறம் பணம் கொடுக்காம தன்னுடைய செல்வாக்கில் ஜெயிச்சிருக்காருன்னு உடனே இனிமே நீ போகலான்னு அம்மா சொல்லிட்டாங்க. அம்மா சொன்னதை நான் மீறவே மாட்டேன், அதனால அப்போ சேரல. ஆனால் இப்போ சேர்றதுக்கு முன்னாடி உங்களுடைய ஒரு இதை கேட்டுக்கிறேன்னு ஒரு அறிவிப்பு சொல்லியிருக்கார். கிட்டத்தட்ட விஜயோடு அவர் சேருவது 90, இன்னைக்கு பேச்சை வைத்து பார்த்தால் அவர் தாவேக்காவில் இணைவது 90% உறுதியாயிடுச்சு. ஸோ அண்ணாமலைன்னு இவங்களா கிளப்பி விட்டாங்க. மற்றபடி வார் ரூம் கிளப்பி விட்டாங்களோ? வார் ரூம் இல்லை, நமக்கு மீடியாவில் யூடியூப்பில் ஓடணுங்கிறதுக்கு கிளப்பி விட்டது. சரியா? மற்றபடி இவர் தெளிவாக தாவேக்கால போகிற மாதிரி இருக்கு. நீங்கள் கேட்டிங்களே இப்போ என்ன நடக்குதுன்னால், அன்புமணி ராமதாஸ் ஒரு 15 நாள் முன்னாடி ஒரு ஐடியா கொடுத்தார். அதாவது தாவேக்கா இன்றைக்கு போன முறையே 35% வாங்கினாங்க, ப்ளஸ் இப்போ மற்ற கூட்டணி வேறு சேர்ந்துருக்காங்க, ஐயுஎம்எல், காங்கிரஸ், விடுதலை. அதனால பொது வேட்பாளர் நிறுத்தணும் எதிர்க்கட்சிகள் எல்லாம் அப்படின்னு சொன்னதில் இப்பொழுது ஒரு உடன்பாடு வந்திருக்கிறதாம். அதாவது 5 சீட்டுக்கு வருது. 1 சவுத்தில் அம்பாசமுத்திரம், இசக்கி சுப்பையா சீட்டு. அதில் திரு சீமான் பொது வேட்பாளராக நிறுத்தப்படலாம். திருச்சி கிழக்கில் இனிகோ இருதயராஜ் அல்லது நடிகர் வடிவேல் நிறுத்தப்படலாம். இது 2ல் இங்கே வந்து கொங்குல இருக்கிற 2 சீட்டுமே அதிமுக யாரை நிறுத்துகிறாங்களோ நிறுத்தட்டும். இதை பொறுத்த வரைக்கும், மதுராந்தகத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு எஸ்சி கட்சி தனி கட்சி தலைவர் இப்போ பூவை ஜெகன்மூர்த்தி மாதிரி, ஏன்னா விசிக போனதுனால இப்போது இதில் திமுகவில் ஒரு இது இருக்குது. அவர் அதிமுகவில் நின்று தோத்துட்டார் போன, அதனால அவருக்கு கொடுக்கலாம். ஆமாம், அதனால அவருக்கு கொடுக்கப்படலாம்னு இப்போ ஓடிக்கிட்டு இருக்கு. ஸோ இந்த பொது வேட்பாளர் போட்டால், நாங்கள் கூட்டணி கிடையாது, ஆனால் எதிர்க்காமல் தாவேக்காவை தோற்கடிக்க வேண்டும் அப்படிங்கிற ஒரு பிளான் இருக்கான். ஸோ சீமான் அங்கு முனைந்தால் அம்பாசமுத்திரத்திலிருந்து எம்எல்ஏ ஆவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. ஸோ விஜயும் சீமானும் சட்டசபையில் சந்திப்பார்களா, இது ஒரு பெரிய சான்ஸ் இருக்குது அப்படின்னு ஓடுது. ஸோ இபிஎஸும் ஸ்டாலினும் ஒரு சிண்டிகேட் போட்டுக்கிட்டு விஜயை தோற்கடிக்க வேண்டும் என்ற பிளானில் அதிபர் அவர்களை அங்கே நிற்க வைக்கிறதுக்கு ஒரு பிளான் ஓடிட்டுருக்கு. ஸோ இது நடக்குமா? ஏன்னா இதில் வெற்றி பெற்றால் வர்ற கார்பரேஷன் எலெக்ஷனில் ஃபைட்டு கொடுக்கலாம். இல்லைன்னு வச்சுங்க, இந்த 5மே தாவேக்கா ஜெயிச்சிச்சுன்னா அது கொஞ்சம் கொஞ்சமாக போயிடும். ஏன்னா இவர் ஓப்பனாக ஆதவர்ஜுனா சேலஞ்ச் பண்ணியிருக்காரு, நீங்கள் ஒரு முனிசிபாலிட்டி இல்லை ஒரு கார்பரேஷன் ஜெயிச்சு காட்டுங்க பார்க்கலான்னு. அது ஆர்எஸ் பாரதி பாதி மிசை எடுக்கிறேன்னு சொல்லிட்டாரு சார். ஆர்எஸ் பாரதி பேசுகிறலாம் நம்ம பேச வேணாம் சார், அவர் ரொம்ப பெரியவர் சார், வேண்டாம். அது ரொம்ப பெரியவர். அது அவர் நேற்று பேசுனதை இன்றைக்கி மாற்றி பேசுவார், எந்த வெக்கமான சூடு இல்லாமல் பேசுவார், அதை விட்டுருவோம், நம்ம வேண்டாம் சார். இப்போது இன்னொரு விஷயம், ஜான் பிரிட்டோ, அதை பற்றி ரொம்ப பெரிய நிகழ்வு பார்க்கப்பட்டது. எல்லாருமே சொன்னாங்க அந்த போதைப்பொருள் கடத்தலுக்கு காரணமான ஜான் பிரிட்டோ தான் அந்த இப்போ சம்பவத்துக்கு ஏற்படுறதுக்கு காரணம்னாங்க. பட் அவங்க குடும்பத்தில் இல்லை, அவர் வேறு ஜான் பிரிட்டோ, நாங்கள் வேறு ஜான் பிரிட்டோ எல்லாம் விஷயம் சொல்லியிருக்காங்க. சார் எது உண்மையான செய்தி? இல்லை சார், முந்தா நேற்றுக்கு சிங்கப்பெண் நிகழ்ச்சியிலேயே விஜய் பேசிய போது இருக்கும் பிரச்சனைகளுக்கு பெரும்பாலான காரணம்னு போதைன்னு சொல்லிட்டார். இப்போ மே 26ஆம் தேதி ஈடியுடைய எக்ஸ் தளத்தில் நாங்கள் தமிழ்நாட்டில் மதுரையிலும் ராமநாதபுரத்திலும் 5 இடங்களில் ரெய்டு நடத்தினோம். இது 2024ஆம்
வருடம் மார்ச் மாதம் முதல் வாரத்தில் ஒரு கப்பல் ஸ்ரீலங்காவுக்கு போகிறதுல கிட்டத்தட்ட 95 கோடி ரூபாய்க்கு ஹஷீஷ் பிடிக்கப்பட்டது. அடுத்த வாரம் சென்னையிலிருந்து மதுரைக்கு போகிற ரயிலில் மெத்து 150 கோடிக்கு பிடிபட்டது. அதில் பிலமோன் என்று யாரோ கூட இருந்தவரை பிடிச்சி அவங்க 2 விஷயத்துலையும் விசாரித்த பொழுது இதனுடைய கிங் பின் என்று சொல்லப்பட்டவர் ஜான் பிரிட்டோ அப்படின்னு செய்தி வந்தது. 26ஆம் தேதி இது 27 அன்னைக்கு விஜய் டெல்லிக்கு போய் மோடியை சந்தித்தார். ஸோ இதுக்கு அடுத்த 2-3 நாளில் நம்ம இது கோட்டை வட்டார பத்திரிகையாளர் நடுவில் என்னென்னா கொச்சினில் நடக்கும் வழக்கு, அதாவது லாட்ரி மார்ட்டின் அவர்கள் சிக்கிம் ஸ்டேட்டில் சிக்கிம் லாட்ரி நடத்துவதில் கிட்டத்தட்ட 900-லேருந்து 4000 கோடி சொன்னதை விட அதிகமாக விற்று இது வருமானத்துக்கு அதிகமாக சொத்து சேர்த்தார்னு சொல்லி 900 கோடி இடி அட்டாச் பண்ண ப்ராப்பர்ட்டி வழக்குகள் நடக்கிறது. அதில் ஒரு வழக்கில் 5 நபர்கள் ஜாமீனில் இருக்காங்க. அதில் ஒருத்தருக்கு எனக்கு உடம்பு சரியில்லை, வெளிநாட்டுக்கு போகணும், இடி ஒரு தடவையும் பர்மிஷன் வாங்கணும்னு கேட்டிருக்காங்க, எனக்கு விலக்கு கொடுன்னு வாங்கிட்டார். மீதி 4 பேரும் போய் எங்களுக்கும் அந்த விலக்கு கொடுங்கன்னு கேட்குறாங்க. அந்த 4ல் முதலாவதாக இருந்தது திரு ஜான் பிரிட்டோ, லீமாரோஸுடைய சகோதரர். இன்னொன்று வேறு யாரோ இன்னொரு கம்பெனி ஆள். 3ஆவதாக இருந்தது திருமதி லீமாலோஸ். 4ஆவதாக இருந்தது திருமதி டெய்சி ஆதவர்ஜனா. ஸோ இவரும் அவரும் ஒன்றுங்கிற மாதிரி ஒரு குழப்பம் கோட்டை வட்டாரத்தில் இருந்துச்சு. அதை வச்சு நானுமே பேசினேன். இப்போ அவங்க கிளியர் பண்ணியிருக்காங்க. சார் 4 நாள் முன்னாடி இன்னொரு நியூஸ், 2022 ஒரு நாள் வெள்ளிக்கிழமை சாயந்தரம் ஆரம்பித்து ஞாயிற்றுக்கிழமை வரைக்கும் ஒரு ஷிப்பிங் கம்பெனியில், லாஜிஸ்டிக்ஸ் கம்பெனியில் ஒர்க் பண்ணுற ஒருவர் திருப்பி ஃபோன் பண்ணி கப்பல் எங்கே இருக்குன்னு கேட்டுக்கிட்டே இருந்திருக்கார். லீவு விட்டதுக்கப்புறம் ஸோ இது ஏதோ ஒரு டவுட் வர டிஆர்ஐ அப்படிங்கிற மத்திய அரசு நிறுவனம், அதாவது கஸ்டம்ஸ்க்கு மேலே இருக்கிறது, கஸ்டம்ஸ் விட்டாலும் அவங்க பிடிக்கலாம் அல்லது நரகோட்டிக்ஸுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க. அவங்க 2000 கோடி ரூபாய் பிடிச்சாங்களாம் போதைப்பொருள். ஸோ இந்த மாதிரி போதைப்பொருள் பரவலாக இருக்கும் பொழுது அதை தடுக்கணும். ஆனால் இந்த நேரத்தில் இன்னொன்றையும் சொல்கிறேன். நேற்றைய தினம் என்னுடைய பயணத்துக்காக 4 ஆட்டோவில் போனப்போ 2 டிரைவர்கள் சொன்னது, சென்னையில் இப்பொழுது கஞ்சா போன்றவை எளிதாக கிடைக்கவில்லை, என் நண்பர்கள் நிறைய சுற்றுகிறாங்க, போலீஸ் ஒர்க் பண்ணுறாங்கன்றாங்க. ஸோ இது நடந்தால் ரொம்ப நல்லது. நம்மை பொறுத்த வரைக்கும் வந்த செய்தியை லிங்க் பண்ணிட்டோம். சரி, அதில் அதாவது இந்த செய்தி 26ஆம் தேதி வந்தது. 8ஆம் தேதி மாலை மூத்த பத்திரிகையாளர் ஃப்ரீ பிரஸ் ஜர்னலில் இருக்கிற சித்தார்த் பிரபாகருங்கிறவர் போய் இடி ஆஃபீஸ்லேயே இது கொஞ்சம் வைரலான உடனே கேட்ட உடனே, இல்லைப்பா இது வேறு இவர் ஜான் பிரிட்டோ, இவருடைய அப்பா பேர் இருதயராஜ், திரு லீமாரோஸுடைய அப்பா பேர் ஃபிலிப்ஸ். ஸோ 2 வெவ்வேறு நபர்கள்னு வந்த உடனே 8ஆம் தேதி அவர் போட்ட 1/2 மணி நேரத்தில் நான் என்னுடைய எக்ஸ்தலத்தில் போட்டேன். ஆனாலும் தனி வீடியோவும் கொடுத்துட்டேன். அது அந்த ஜான் பிரிட்டோ வேறு, இந்த ஜான் பிரிட்டோ வேறு, அதில் சந்தேகம் இல்லை. பட் இவர்கள் ஆரம்ப காலத்தில் டாஸ்மாக் கடையெல்லாம் வச்சு நடத்தியிருக்கார். ஜான் பிரிட்டோ கோயம்புத்தூரில் நடத்தியிருக்காருங்கிறதெல்லாம் அவருடைய இது. இப்போதோ பிளாஸ்டிக் கிடங்கிறாரு. இன்றைக்கி அவர் பிஜேபியில் காரைக்காலில் நிர்வாகியாக இருக்கிறேன்னு சொல்லியிருக்கார். பிஜேபி வாழ்க, அவ்வளோதான் நம்ம சொல்கிறது. இன்னொரு விஷயம், நம்ம ஏவா வேலு திமுக உடைக்கிறாருன்ற செய்திலாம் வருது. அது எப்படி சார் அவர் உடைக்க முடியும்? அவரே அதிமுகவில் வந்தவர். இப்போ ஃபண்டங்கெல்லாம் கலைஞர் டிவிலேருந்து எல்லாத்துக்குமே டிரைவருக்கு இருந்து அக்கௌண்ட் இருந்து அவர் தான் சம்பளம் கொடுத்துட்ருக்கான்றது வேறு விஷயம். அதுக்காக கட்சியை உடைக்க முடியுமா? இல்லை, அதாவது நீங்கள் இந்த தோல்விக்கு பிறகு, அதாவது திமுக இந்த தேர்தலில் வாங்கிய ஓட்டு இவ்வளவு செலவு பண்ணிவிட்டு 200க்கு மேலே தான் இங்கே கவுண்ட் ஆரம்பிக்கும்னு சொன்னதெல்லாம் போக கட்சியில் 59 பேர் ஜெயிச்சிருக்காங்க. அதில் 5 பேர் மாற்றுக் கட்சியினர், அதாவது மதிமுக மற்றும் முஸ்லீம் கட்சியினர். ஸோ மீதி 54 தான். அந்த 54ல் 12-13 பேர் அதிமுகலேருந்து வந்தவங்க. அவவேலு முதல் கடைசியாக வந்த செந்தில் பாலாஜி, நம்ம மனோஜ் பாண்டியன், ஓபிஎஸ் வரைக்கும். ஸோ தோத்தது 15 அமைச்சர்களில் துரைமுருகனில் ஆரம்பித்து நம்ம உதயநிதி ரசிகர் மன்ற தலைவர் வரைக்கும் எல்லா பேர், மூர்த்தி வரைக்கும், ஈவன் அவர் அடுத்த, அதாவது போன ஆட்சியில் போட்டி நடந்தது, ஒரு மிகப்பெரிய போட்டி. யார் அதிகமாக கலெக்ஷன் அதில் நம்பர் 1 செந்தில் பாலாஜியா ஏவா வேலுவாங்கிறதுல பெரும்பாலான நேரங்களில் முந்தியவர் மூர்த்தியும்பாங்க. ஸோ அவரே தோத்துட்டார் மதுரையில். ஸோ இப்போ திமுகவுக்கு இனிமேல் எதிர்காலம் இருக்கா? ஏன்னா இது இன்னொன்று, நீங்கள் நம்ம முன்னாடி சொன்ன மாதிரி விஜயுடைய கொள்கைகள் எல்லாம் திமுகவுடைய காப்பி பேஸ்ட்டு தான். ஸோ அதனால இல்லைங்கிறப்ப
என்ன ரெண்டு விதமாக யோசிக்கிறாங்க. திமுகவில் கிட்டத்தட்ட ஸ்டாலினுடைய உடல்நிலை ரொம்ப சிக்கலாக இருப்பதால் கனிமொழி ஒர்க்கிங் பிரசிடென்ட் போடுங்கன்னு சொல்லி என்னை ஒர்க்கிங் பிரசிடென்ட்னு ஒத்துக்க மாட்டேன்ட்டாங்க இல்லையா, ஒத்துக்கலங்கிறாங்க. இப்போ 2 நாள் முன்னாடி வரும் தகவல், திரு துரைமுருகன் அவர்கள் தான் பொதுச் செயலாளர் பதவியை விலகிறேன், நான் டிஆர் பாலு கொடுக்கணும்னு சொன்னாரும். பட் இவங்க ஆராசாக்கு தரலான்னு போது அவர் முடியாதுன்னு. இல்லை, இப்போ லேட்டஸ்ட்டாக வர செய்தி ஒர்க்கிங் பிரசிடெண்ட்டாக உதயநிதியை போட்டுவிட்டு ஆராசாவை பொருளாளராக போட்டோன்னா 7 அமைச்சர்கள் பட்டியல் ஜாதியில் போட்டதுனால இங்கே கொடுக்கலங்கிற ஒரு இதை அடைக்கிறதுக்கு இப்படி ஒன்று ஓடுது. ஸோ கனிமொழி ஏற்கனவே மிகுந்த வருத்தத்தில் இருக்கிறார். அவருக்கு அவர் போட்டி போடுறேன்னு கேட்டார், கொடுக்கல. அவருடைய வலது கையாக இருந்த மனோ தங்கராஜுக்கு கொடுக்கல. ஸோ கீதா ஜீவன் தோல்வி இதெல்லாம் பாதிச்சிருக்கிற நிலைமையில் அனிதா ராதாகிருஷ்ணன் அவருடைய இன்னொரு கை, அவர் போய் சீமானோடு சந்திச்சிருக்காரு, இது சீரெல்லாம் கொடுத்துருக்காரு. ஸோ கனிமொழி கலைஞர் திமுக என்ற ஒரு ஐடியாவை வச்சுக்கிட்டு தான் இருக்காங்க. இன்றைக்கி பாராளுமன்றத்தில் எடுத்துக்கிட்டிங்கன்னா 23 எம்பியில் ஒரு 6 பேர் மிக தெளிவாக இளைஞர் திமுக, ஒரு 7 பேர் மிக பழமையானவர்கள், டிஆர் பாலு, ஜெகத் ரட்சகன் போன்றவர்கள், அவர்களுக்கெல்லாம் வழக்கு இருக்குது. இந்த கனிமொழி அம்மையாருக்கும் அமித்ஷாவிற்கும் நெருங்கிய நட்பு உண்டு. கனிமொழிக்கு எதிராக போன முறை தமாகாவுக்கு கொடுக்க அவங்க தூத்துக்குடி சட்டமன்றத்திலேயே 4வது இடத்துக்கு தமாக வந்துச்சு, 2வது நாம் தமிழர் தான் வந்துச்சு. ஸோ இப்போ கனிமொழியோடு போனால் தங்கள் வழக்குகள் எல்லாம் அட்லீஸ்ட் தள்ளி போகும். திமுக மாதிரி வாஷிங் மிஷின்னு சொல்லிட்டு கேஸை தூளாக்க மாட்டாங்க. அதாவது உங்களுக்கு நீங்கள் படிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன், திரு வைத்திலிங்கம் அவர்கள் டிசம்பர் மாதம் போய் சேர்றார். ஜனவரி மாதம் அவருடைய 28 கோடி வழக்கு எஃப்ஐஆரை க்ளோஸ் பண்ணிவிட்டு அது ஜூன் மாதம் சொன்னதுனால தான் தெரிஞ்சது. பெட்டிஷன் போட்ட அறப்போர் ஜெயராமனுக்கே தெரியாமல் போச்சு. ஸோ இன்னைக்கு வரைக்கும் பிஜேபி எந்த ஒரு ஸ்டேட்லேயும் க்ளோஸ் பண்ணதை எஃப்ஐஆர் க்ளோஸ் பண்ணது கிடையாது. அட்லீஸ்ட் தள்ளி போக உதவுவார்கள். ஸோ சீனியர்ஸ் ஒரு 6-7 பேர் இருக்காங்க. நடுவில் இணையில் திரு யாவவேலு, கேஎன் நேரு போன்றவர்கள் கொண்டு வந்தால் கனிமொழி திமுக ஆரம்பிக்க முடியும், கலைஞர் திமுகன்னு ஆரம்பிக்க முடியும். ஏவாவேலு தேர்தலுக்கு ஒரு 1000 ஸ்வீட் பாக்ஸ்கள் ஷார்ட்டேஜ் வந்த பொழுது நீங்கள் போடுங்க, தேர்தலுக்கு பிறகு நான் கொடுக்குறோன்னு முதல் குடும்பம் சொன்னதாகவும், இப்போ போய் திரும்பி கொடுத்தோன்னே நாங்களே இப்போ சிக்கலில் இருக்கோம், இப்போ கேட்குறீங்களேன்னு, தலைவா என் கீழே 25 பேர் இருக்காங்க ஞாபகம் வச்சுக்கோங்கன்னு சொல்லிட்டு வந்ததாக ஒரு தகவல் பரவுகிறது. ஸோ அவர் கையில் 25 எம்எல்ஏ, கிட்டத்தட்ட என்னுடைய நினைவு சரியினால் 2024 ஜெயித்த உடனே ஒரு 3 எம்பிக்கள் உதயநிதி வாழ்க ஏவாவேலு வாழ்கன்னு சொல்லி பதவியேற்றார்கள். ஸோ அவர்கிட்டயே எம்பிஸ் இருக்குது. ஸோ கனிமொழியோடு இணைந்து செயல்பட முடிஞ்சால் கட்சி அது எப்படி இன்றைக்கி மம்தா கட்சியில் 77 எம்எல்ஏ ஜெயிச்சதில் 59 பேர் தனியாக போயிட்டாங்க. 28 எம்பியில் 20 எம்பிக்கள் போயிட்டாங்க. ஆம் ஆத்மியில் 7 ராஜ்யசபா எம்பி போனாங்க. இதில் திரிணாமுல் காங்கிரஸில் 3 ராஜ்யசபா எம்பிக்கள் ராஜினாமா பண்ணிட்டு இப்போ தாமரையில் நிற்க போகிறோம். ஸோ அது மாதிரி ஒரு பிளான் இங்கேயும் இருக்குது. ஆனால் உடனே நடக்கும்னு சொல்ல முடியாது. அதுக்கு ஏற்ற அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்கு தான் திமுக என்ன பண்ணியிருக்குன்னால் பாஜகவோடு பேசி வருகின்ற பாராளுமன்ற கூட்டத்தின் போது பெண்கள் ரிசர்வேஷனும் டீலிமிட்டேஷனும் வரப்போ, டீலிமிட்டேஷனில் போன முறை கொண்டு வந்தப்போ 534லேருந்து 850 ஆக்குவோன்னு வெறும் வாய்மொழி தான். அதை மாற்றும் பொழுது அப்படியே இருக்கிற 50% கொடுக்கல. இப்போ 39 534 7%னா 850லேயும் 7% கொடுக்குறேன்னா நாங்கள் ஒத்துழைக்கிறோம். பெண்கள் ரிசர்வேஷனை எதிர்த்தால் லாங் டேர்மில் அது பாதிக்கும். ஏன்னா கிட்டத்தட்ட தினமுல் தோத்ததுக்கு அது ஒரு மிகப்பெரிய காரணம். ஏன்னா கரெக்டாக அதுக்கு முன்னாடி தான் இவங்க வச்சாங்க. ஸோ அதாவது இப்போ போன முறையெல்லாம் தினமுல்ல 30% லேடிஸ் கொடுத்தாங்க. இந்த தடவை 15 குறைச்சிட்டாங்க. அதை வச்சு டார்கெட் பண்ணி தான் அவங்க பண்ணியிருக்காங்க. ஸோ அதனால அதிக சீட்டு கொடுத்து பண்ணுற இதுக்கு நாங்கள் இஷ்யூ பேஸ்டு சப்போர்ட்னு சொல்லி பாஜகவோடுவே திமுகவே ஸ்டாலின் அணியே சேரும் ஒரு நோக்கம். வெளியில் இப்போதைக்கு இஷ்யூ பேஸ்ட் சப்போர்ட் ஸோ தட் கனிமொழி ஏவாவேலுவை தடுப்பதாக நடந்து கொண்டிருக்கு. இது எவ்வளோ சக்ஸஸ் ஆகுங்கிறது பார்க்கணும். சார் இன்னொரு விஷயம் கூட பேசினப்போ, ஜனவரி உள்ளாட்சி தேர்தலுக்கு பிறகு திருப்பி ஒரு ரீஎலெக்ஷன் தமிழகத்திற்கு வரும்னு எதிர்பார்க்கப்படுது. உண்மையா சார்? இல்லை, அதாவது இன்றைக்கி 120 பேர் இவங்கள்ட்ட இருக்காங்க. 107 ப்ளஸ் 5 112, 2 கம்யூனிஸ்ட் 4, அதை கழிச்சிங்கன்னா 112 ப்ளஸ் இந்த 4 116 தான். இப்போ இந்த 5ல் 4 ஈஸியாக ஜெயிக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க. ஸோ 120 கம்யூனிஸ்ட் இல்லைன்னே வச்சுப்போம். இந்த 120 வச்சுக்கிட்டாலே 234 பேர் கொண்ட சட்டசபையில் 110 பேர் எதிர்ப்பு. ஸோ நீங்கள் ஜெயலலிதாவே 2011-16 காலத்துலேயும் அதுக்கப்புறமும் கூட 110 விதின்னு சொல்லி விவாதமே இல்லாமல் தான் பண்ணுவாங்க.
அதை திமுகவும் காப்பி அடிச்சு. இப்போ 110 பேர் இருந்தால் எழுந்து நின்னாலே கூச்சல் போட்டு பேசி கலாட்டா நடக்கும். இவர்களுடைய சட்டமன்ற உறுப்பினர்கள் 90%க்கு எதுவுமே தெரியாது. ஐ மீன் முதல்ல விஜய் வந்தப்பயே கை தட்டு, அப்புறம் செங்கோட்டையன் சொல்ல மேஜையை தட்டணும்னு சொல்லி கொடுத்தாருன்னு ஆரம்பத்திலேயே பத்திரிகை வந்தது. பட் இப்போ வர்ற செய்தி எல்லா அமைச்சர்களுக்கும் ட்ரைனிங்கு. திரு உதயநிதியும் விஜய் 2 பேருமே சட்டமன்றத்தில் எப்படி பண்ணணும்னு ட்ரைனிங் எடுத்துக்கிறாங்கன்னு சொல்லி வருது. ஸோ அதனால இப்படி 114 பேரை எதிர்ப்பை வச்சுக்கிறத விட கூட்டணி பலத்தோடு தேர்தல் பிப்ரவரி எண்டு இல்லை மார்ச் முதல் வாரம் உங்களுக்கு உத்தரப்பிரதேச தேர்தல் வரும், 5 மாநில தேர்தல் வரும். அதோடு சேர்த்து இதையும் நடத்தலான்னு சட்டமன்றத்தை கலைக்கும் கோரிக்கையை விஜய் வைக்கக்கூடும். ஏன்னா இப்போ கூட்டணியோடு போச்சுன்னா 35ங்கிறது 31ன்னே வச்சுக்கோங்க, ஒரு 4% போகுது. பட் இவங்கள்லாம் ஒரு 8% கொண்டு வந்தால், அதை தவிர நான் ஏதாவது நல்ல நல்ல ஸ்கீம்ஸ் கொஞ்சம் வேகமாக 4-5 ப்ராஜெக்டை பண்ணிவிட்டு 40-42% ஓட்டு வந்தால், அதுவும் திமுக அதிமுக தனித்தனியாக நின்னால் எளிதாக 190 சீட்டு ஜெயிக்கலாம் அப்படிங்கிற ஒரு பிளான் விஜய்க்கு இருக்கிறது. இப்போ நீங்கள் மெட்ராஸில் எங்கே சுற்றி பார்த்தாலும் எல்லா இடங்களிலும் ட்ரைனேஜ் வேலை மிக வேகமாக நடக்கிறது. இதெல்லாம் அதோடைய கார்பரேஷன் எலெக்ஷனும் அதுக்கு சப்சிக்வெண்ட் பிளான். இதே மாதிரி இப்போ நிதி வர தமிழ்நாடு ஃபுல்லாக அது மாதிரி பண்ணுவாங்க. பண்ணிவிட்டு இப்போ கார்பரேஷன் தேர்தலையும் சட்டமன்றத்தை கலைத்து இது திடீர் தேர்தலுக்கும் பிளான் இருக்குது. உங்கள் நேரத்தை ஒதுக்கி பேட்டியது மிக்க மகிழ்ச்சி. நேரில் மீண்டும் அடுத்த நிகழ்ச்சியில் சந்திப்போம். அதுவரை நன்றி, வணக்கம்.